வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா கான் சிட்டி அப்படின்ற ஃபிலிம் தான். இது வந்து அர்ஜுன் தாஸ், அண்ணா பென் அண்ட் வடிவு கரிசிமாம்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் தம்பி ராமையா அவங்களாம் இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் துரையராஜ் அப்படின்ற டெபுட்டன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு டார்க் காமெடி ஹிஸ் த்ரில்லர் ஃபிலிமா வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹரிஷ் அர்ஜுன் தாஸ், அண்ணா பென், வடிவு கரிசிமாம் அண்ட் யோகி பாபு இவங்க 4 பேருமே வந்து வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு சூழ்நிலையில சிலரால் ஏமாற்றப்பட்டோ இல்லைன்னா வந்து பண தேவைக்கு உள்ளாக்கப்பட்டோ அந்த மாதிரி பண கஷ்டத்துல இருக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பண கஷ்டத்துல இருந்து நேர்மையா வெளியே வர முடியாதுன்னு சொல்லி சில ஸ்கேம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா ஒரு ஒரு ஸ்கேம் பண்றாரு. இபி ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய அர்ஜுன் தாஸ் வந்து அங்க வர கரண்ட் பில் எல்லாம் வந்து அதில் வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணி அதில் வந்து பணம் சம்பாதிச்சு அதை வெளியே ரொட்டேஷனுக்கு விட்டு அது மூலியமா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாரு. அண்ட் அண்ணா பென் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் புரோக்கரால் ஏமாற்றப்பட்டு இவங்களே வந்து ஒரு ஹவுஸ் புரோக்கரா மாதிரி இந்த மாதிரி வாடகைக்கு அதான் லீஸ்க்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி 3 லட்சம் 4 லட்சம்னு நிறைய பேர்கிட்ட வந்து ஆட்டையை போடுறாங்க. அண்ட் வடிவுகரசன் யோகி பாபு வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அது மூலியமா வந்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரிலாம் ஃபேக்கா ஒரு விளம்பரம் பண்ணி அதில் பணம் சம்பாதிச்சு அதில் ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் வெவ்வேறு ஆளுங்களும் ஸ்கேம் பண்ணுறாங்க. பட் இவங்க எல்லாரும் வந்து ஒரு புள்ளியில் வந்து இணையறாங்க. அது எங்கன்னா வந்து அர்ஜுன் தாஸ் கிட்ட வந்து அவர் வந்து இந்த வெளியில மணியெல்லாம் ரொட்டேஷன் விட்டது பத்தாதுன்னு ஒரு பெரிய ஒரு டீல் ஒன்று பண்றாரு. ஸோ அதன்படி வந்து 10 லட்ச ரூபா இது 10 கோடி ரூபா கொடுத்தா 15 கோடியா வந்து ஒரு 2 நாள்லயே திரும்ப வரும்ன்ற மாதிரி ஒரு டீல். ஸோ வந்து அந்த டீலுக்கு அவசரம் வந்து அர்ஜுன் தாஸ் கிட்ட வர எல்லா பணத்தையும் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து யாரோ கொண்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்றத இவங்க எல்லாரும் போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. அண்ட் இவங்க மற்ற 2 பேரும் ஸ்கேம் பண்ண பணத்தையுமே வந்து அர்ஜுன் தாஸ் கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த டீல் கோசரம். ஸோ வந்து அந்த பணத்தை வந்து யார் எடுத்தாங்க, எப்படி வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, அண்ட் இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேமுக்கு அப்புறம் வேற என்ன நடந்துச்சு, அந்த திரும்ப வந்து அவங்க ஸ்கேம் பண்ணாங்களா இல்லை வேற என்ன அப்படின்னு இதுல வந்து நடுவில் வந்து இவங்க குழந்தைய வந்து யாரோ கடத்தி வச்சுப்பாங்க. அர்ஜுன் தாஸ் அண்ட் அண்ணா பெனுக்கும் அவங்களோட குழந்தைய வந்து யாரோ கடத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அது யார், அவங்க ஏன் கடத்தினாங்க, இந்த ஸ்கேமால பாதிக்கப்பட்டவங்களா இல்லை யார் அதை கடத்தினா, அவங்க குழந்தைய வந்து இவங்க காப்பாத்தினாங்களா இல்லையான்ற மாதிரி ஒரு கதை இது. கதையை வந்து ரொம்பவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா வந்து ஒரு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா, கொஞ்சம் கூட இல்லை ரொம்ப ஸ்லோவாகவே தானே வரும். ஒரு ஒரு கேரக்டரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்க வந்து எதனால் இப்படி இருக்காங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வந்து 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பர்பா போகும். அந்த ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு ஒரு ஸ்கேமுமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இருந்த அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு செம்ம ஸ்பீட்ல படம் போகும். பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த கியர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் தான் சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல பண்ணக்கூடிய ஸ்கேம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து ஒரு 80 to 90 மார்க்ஸ் தரலாம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு 60 தான் தர முடியும். ஏன்னா வந்து அந்த அளவு தான் வந்து அதில் என்கேஜிங் ஃபேக்டர் இருக்கு. இந்த ஸ்கேம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பித்தோன்னா நம்ம அப்படியே ஒரு சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல மிஸ்ஸிங் தான் சொல்லணும். ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து 7 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஆக்டிங்கா வந்து லீட் ஆக்டிங் அர்ஜுன் தாஸ் ஆகட்டும், அண்ணா பென் ஆகட்டும், அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ண வடிவுகாரி சினிமாம்லேருந்து எல்லாருமே சூப்பராக அவங்க போர்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தவருமே வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தார் அந்த கேரக்டரில். அண்ட் மியூசிக் சீன் ரோல் டன் பண்ணியிருக்காரு. இந்த த்ரில்லர் ஃபிலிமுக்கு ஒரு பிஜிஎம்மா என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃபும் ஒரு சூப்பராக என்கேஜிங்காக போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 85 to 90 மார்க்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு சின்ன ரிலீவ் என்னன்னா காமெடி அங்கங்க கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ ஓவரால் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல் லெட் டவுன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு கம்பேர் பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த ஒரு விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு ஒரு 75 மார்க்ஸ் தரலாம். இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தியேட்டரில் போய் ஒன் டைம் வாட்ச் பண்ணுறதுல ஒரு டீசெண்டான ஃபிலிம் தான். அண்ட் ஹீஸ் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் பாருங்க, ஒரு டார்க் காமெடி படம்னாலும் பாருங்க. எல்லாமே ஓவராலாக ஒரு கமர்ஷியல் த்ரில்லர்னு தான் சொல்லணும். இது ரொம்ப வந்து த்ரில்லர் ஜோன்லேயே இருக்காது. அங்கங்கே காமெடி, கொஞ்சம் சாங்ஸ், எமோஷன்ட்டு எல்லாம் கலந்த ஒரு கமர்ஷியல் த்ரில்லராகவே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி தியேட்டரில் போய் வாட்ச் பண்ண ஒரு ஒர்த்தான ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சாலும் செகண்ட் ஹாஃபும் பிடிச்சிச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ், பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.